கார்த்திக், இந்த சொத்து வரி உயர்வுக்கு எதிராக திமுகவும் தோழமை கட்சியினரும் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்து அவர்கள் அந்த போராட்ட களத்தில் சொல்லியிருக்கிறார்கள்? தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது கார்த்திக்? நிச்சயமாக கோவை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக மற்றும் தோழமை கட்சிகள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுக்கப்புறம் திமுக போன்ற உள்ளிட்ட தோழமை கட்சிகளோட சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது நேற்றைய தினமே போலீசார் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. அனுமதி மீறி கருப்பு சட்டை அணிந்து இந்த போராட்டத்துல சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னு கேட்டா, சொத்து வரி 100% உயர்த்தப்பட்ட சொத்து வரியை குறைக்க வேண்டும். அதே சமயம் கோவை மாவட்டத்துல சூயஸ்ங்கிற ஒரு தனியார் ஒப்பந்தத்தின் அடிப்படையில தண்ணீர் வழங்குதல் அந்த ஒரு ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதாவது 600 கோடிக்கு செலவுல 25 ஆண்டு காலம் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அதாவது இணைப்பு, தண்ணீருக்கு தேவையான இணைப்பு, அதாவது டெக்னிக்கல் தொழில்நுட்ப வாரியாக செயல்படும் என்று ஏற்கனவே மாநகராட்சி அறிவித்திருந்தது. இந்த ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும். இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். குடிநீர் பிரச்சனை வருங்காலத்துல பணம் கொடுத்து வாங்கக்கூடிய, அதிக பணம் கொடுத்து செலுத்தி நம்ம நீர் வாங்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் திமுக தோழமை கட்சிகள் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் தற்போது அவர்களை தொடர்ந்து போலீசார் கைது செய்துட்டு இருக்காங்க. திமுக சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில இந்த தோழமை கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில போலீசார் குவிக்கப்பட்டதுனால போக்குவரத்து நெரிசல், அதாவது இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பக்கத்திலே நீதிமன்ற வளாகம் இருக்கு, காவல் ஆணையர் அலுவலகம் இருக்கு. இன்று போக்குவரத்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. போலீசார் போக்குவரத்தையும் சரியாக மாற்றுப்பாதை அனுப்பிவிட்டோம். 30க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளை கொண்டு இப்ப இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க தொடர்ந்து கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள தனியார் கல்யாண மண்டபம், திருமண மண்டபத்துக்கு அழைச்சு சென்றுட்டு இருக்காங்க. மேலும் இவர்கள் மீது நிச்சயமாக வழக்கு பதிவு செய்யும்படி காவல் உயிரிழந்து இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துக்கு பிறகு மொத்தமா எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டன, அவர்கள் மீது என்னென்ன வழக்குகள் பதியப்படும் சொல்லி நமக்கு தெரிய வரும். தற்போது கார்த்திக் அவரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் கூறும்போது, அதாவது எங்களுடைய கோரிக்கை இந்த 2 கோரிக்கை தான். சொத்து வரி உயர்வு, அதுக்கப்புறம் சூயஸ், இது உடனடியாக நிறுத்த வேண்டும். தமிழக அரசு தவறான திட்டங்களை கொண்டு வருவதாகவும், மேலும் இங்க இருக்க அமைச்சர் எஸ்பி மீதும் தமிழக அரசு மீதும் குற்றச்சாட்டுகள் வைத்து இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி அதுல முழக்கங்களும் இது பண்ணாங்க. மேலும் இந்த ஒரு 1000க்கும் மேற்பட்ட இந்த சாலையில் ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டமா தான் நம்ம பார்க்க முடியுது. அதை நம்ம நேரடியாக காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கார்த்திக், விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.